ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வெவ்வேறு விதமான சம் வந்து எப்படி கேட்டால் எப்படி போடணும் அப்படின்றதான் பார்த்துட்ருக்கோம். அந்த ஒரு மாடலில் மடங்கு பங்குகளில் கணக்கிடுதல் அதை வந்து எப்படி போடணும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இத்தனை மடங்கு ஆகிறது, ஆண்டு கொடுத்துட்டு இத்தனை மடங்கு ஆகிறது அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த மடங்கு வந்து -1 பண்ணிட்டு மல்டிப்ளை பை அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன ஆண்டு கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இங்கே வந்து என்னதுன்னா, ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் அதன் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரெண்டு மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ல் வந்து -1 போயிடுச்சுன்னா 1, அதோட 2ல் -1 போயிடுச்சுன்னா 1, அதோட இன்ட்டு 100 வந்து பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆண்டால் டிவைட் பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஸோ 0 0 கேன்சல், வட்டி விகிதம் வந்து 10% வந்துடும். அதுக்கடுத்து ஒரு அசலானது 2 வருடங்களில் 9/4 மடங்காகிறது எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்தவொடனே என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு இந்த மடங்கு ஆகிறது அப்படின்னா -1 போடணும். -1 அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை அந்த ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன். 9/4 -1 நம்ம வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 9 - 1 4 டிவைடட் பை அந்த 4 அப்படியே போட்டுக்கிறோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண 9 4 போயிடுச்சுன்னா 5/4 நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். 1 4 2 8 5 20 25ஆல் இதை அடிச்சோன்னா 25ஆல் அடிச்சிக்கலாம். 25 × 5 125, 125 டிவைடட் பை 2 இதை நம்ம வந்து வகுத்தல் போட போகிறோம். 125 டிவைடட் பை 2, 6 2 12, 5 2 4 மீதி 1 புள்ளி வச்சுட்டு 2 10. ஸோ 62.5%. ஒரு அசலானது 2 வருடங்களில் 9/4 மடங்காகிறது. வட்டி விகிதம் என்னன்னா 62.5%. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது, வட்டி விகிதம் காண்க. 2 மடங்காகிறது. அப்போ 2 -1 1 1 இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லியிருக்கேன். 100 டிவைடட் பை 4. அப்போது வட்டி விகிதம் R = 1 4 2 8, இங்கே மீதி 2 இருக்குது, 5 20, R = 25%. அடுத்த கொஸ்டின், தனி வட்டியில் ஒரு அசல் தொகை 7 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆனால் வட்டி விகிதம். இங்கே என்னன்னா 2 மடங்கு அப்படின்னா வழக்கம் போல் 2ல் -1 1, 2 -1 1 இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எதால் வகுக்கணும்னா ஆண்டால் வகுக்கணும். ஸோ 7, 100 வந்து 7ஆல் வகுக்கிறோம். 1 7, 8 9 10, மீதி 3, 4 28, மீதி 2. இதை நம்ம வந்து பின்னத்தில் எப்படி எழுதணும்னா, இங்கே மேலே இருக்கிறத சைடில் போட்டுருணும். 14 இப்படி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் எழுதிட்டு வரணும். 2 டிவைடட் பை 7. அப்போ R = 14/2/7. இதோட இந்த சம்மோட மாடல் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம புது சம் மாடல் வந்து பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சம் வரும் அப்படின்றத வந்து நம்ம புது மாடலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.